Hallelujah. Hosanna, Salama. Hosanna, 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 Hallelujah. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை தேவனுக்கு உண்டாக்கினவர். எல்லாரும் come on everybody, எல்லாரும் say hallelujah. Oh hallelujah, hallelujah. Amen. நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு தெய்வம் அல்ல. அவருக்கு முடிவு துவக்கம் எல்லாமே அவர்தான். சங்கீதம் 103:19 சொல்லுகிறது, கர்த்தர் வானங்களில் அவருடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, சர்வத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, சர்வத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி எந்த மூலையில எந்த முடுக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய எல்லாம் அவருக்கு மறைவான அந்தரங்கம் இல்லை, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறார். ஆமென். அவருக்கு மறைவான சிருஷ்டி இந்த பூமியில் இல்லையா? பேர்பட்ட ஒரு தேவன் எந்த இடத்துல கூப்பிட்டாலும் ஆமென். நான் அமெரிக்கால இருக்கிறப்பா நாளைக்கு வரேன் அப்படி சொல்றவர்ல, எந்த நிமிஷத்திலும் அவர் ஒரே இமைப்பு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் வாக்கு பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன் அவரை பாடுறேன்னு சொன்னா, அவர் தான் நமக்கு ஆகாரத்தை வேதம் சொல்லுகிறது. மாம்சம் இருக்கிற எல்லாருக்கும் அவர் தான் தேவன். ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. உனக்கு இது செய்ய முடியும், இது செய்ய முடியும். மனுஷன் இதை முடியாதுமா, அது முடியாது. நான் சொல்றேன், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் முடியும். ஆமென் சொல்லுவோமா? அதனால அவரை பாடாம என்னால் இருக்க முடியாது. என எந்த மனுஷனையும் தேறினவனை மாற்றுகிறவர், எந்த மனுஷனையும் உயர்த்துகிறவர் ஆண்டவர். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசையா இருக்குன்னு இந்த ஊழியத்துல வந்திருக்கிற எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனாலும் உண்மையா சொல்ற, ரொம்ப பிஸி. இந்த மனுஷன் தான் என்னை பிடிச்சி வந்தாரு. கோவப்பட்டேன், நான் ரொம்ப கோவப்பட்டு தான் இருந்தேன். என்னப்பா ரொம்ப பிஸியா இருக்கு, ரொம்ப விட்டல. லோயா அந்த டிசம்பர் எங்கேயும் ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கிறேன். லோயா. ஆனாலும் கர்த்தர் இந்த இடத்துல உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து எடுத்துக்கொண்டு வந்தார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆமென். உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. எளிமையானவன் சிறுமையானவன் கண்ணீரை தேடி என்னை கண்ணீரே என் நாகம் தீர்த்திரே. பாடுவோம். என்னை கண்ணீரே என் நாகம் தீர்த்திரே. அற்பமாக எண்ணாமல் ஆண்டவரே, அற்பமாக எண்ணாமல் உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாது, துதிக்காம இருக்க என்னால் முடியாது.
என்னால் முடியாதையா. ஏன் அவரை பாடுறோம்னா நம்ம விடுற மூச்சு அவர் தான். ஆதாமுக்கு ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார்னு வாசிக்கிறோம். அவன் ஜீவ ஆத்மாவான் என்று வாசிக்கிறோம். நாம் விடுற மூச்செல்லாம் அவர் தான். அதுதான் நம்ம சமீபத்தில் ஒரு பாட்டு வந்து, நான் விடும் மூச்சும் நான் பேசும் பேச்சும் எல்லாமே உம்முடையதாப்பா. ஆமென். எதுக்கு ஆண்டவர் நம்மளை உருவாக்குனாரா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். அவரை பாடுறதுதான். ஏன் அவரை பாடுறேன்னா, அவரை தவிர இந்த உலகத்துல தெய்வமே இல்லை. வல்லமை அவருடையதல்ல, ஜெயம் அவருடையதல்ல. நான் ஒண்ணு சொல்றேன், மனுஷனுடைய வாழ்க்கையில எதுவுமே அவனால செயல்படுத்த முடியாது. நான் சொல்றேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை ஆண்டவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும். நாம சொல்லுவோமா? வேதம் என்ன சொல்லுது? மனிதனால் கூடாதது தேவனால், மனிதனால் கூடாதது தேவனால். அப்ப ஆண்டவர் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யுவர் மை ஸ்ட்ரெங்த். ஆமென். ஹல்லேலூயா. அவரை பாடுறோம். ஏன் பாடுறோம்னா, தரையில இருந்த நம்மள குப்பையில கிடந்த என்ன, நான் சொல்றேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது எனக்கு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையே விட மாட்டார் ஆண்டவர். வேதம் சொல்ல, குப்பையில் இருக்கிறவன தான் ஆண்டவர் கோபுரத்தில் உயர்த்துகிறவர். ஆமென். எளியோடு அவர் புழுதிலிருந்து எடுத்து புழுக்களோடு எங்க உட்கார வைக்கிற? மகிமை உள்ள சிங்காசனத்துல உட்கார வைக்கிறவர். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு இயேசுவை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள அவன் தரத்தை மாத்துறார். ஆண்டவர் அவன் வாழ்க்கையை மாத்துறார், சூழ்நிலையை மாத்துறார். எப்படி கெடுக்கிறானோ அப்படி கெடுக்கிறது இல்லை. எப்ப குப்பையில இருக்கிற குப்பையோடு இருக்க மாட்டான். அதுதான் தாவீது சொல்ற, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில கிடந்தேன், ஆனா நான் தூக்கி எடுத்து. ஆமே சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் தூக்கி எடுக்கிற தெய்வம். ஆமே. உங்க சூழ்நிலையை தூக்கி எடுப்பார். ஆமே. இதே நிலையில நீங்கள் கிடப்பது இல்லை. ஆமே. உங்கள் வாழ்க்கை ஒரு சிங்காரமாய் மாறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I will do mighty miracle for you. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமே சொல்லுங்களேன். நம்ம இப்படி இருக்க போறதில்லை. நான் 17 வயசு வரையும் சின்ன வயசுல அப்பா அம்மா இழந்துட்டேன். கிராமம், குக்கிராமம். எங்களுக்கு 10 வயசு வரையும் வஸ்திரமே கிடையாது, நிர்வாணமா தான் இருந்தோம். எங்க அப்பா ஒரு குடிகாரன். குடியினால் எங்க குடும்பம் சின்ன பின்னமாக்கப்பட்டது. எங்க மாமா வீட்டுல தான் ஒரு சின்ன குடிசையில் இருந்தோம். நாங்கெல்லாம் தெருக்கள் திண்ணையில படுத்துக்கிட்டு பசினா குடும்பம். 18 வயசு வரை சாப்பாடு கிடையாது. ஸ்கூலுக்கு போன ஒரே நோக்கம் சாப்பாட்டுக்கு தவிர படிப்புல நாங்கள் கவனம் செலுத்தவில்லை. அதனால 10வது ஆல் சப்ஜெக்ட்ல 37 மார்க். 37 மார்க் ஒரு கைத்தட்டு. 38 மார்க், 37 மார்க் வாங்கினேன். ஒண்ணுமே தெரியல. தமிழ் கிராமர் படிக்க தெரியாது, எழுத தெரியாது, சாப்பாடு கிடையாது. இந்த நிலையில எங்க அப்பா குடி போதையில ஒரு கிணத்துல விழுந்து மரித்து போனாங்க. எங்க அம்மா வறுமையிலே மரிச்சு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலை கிடந்தவன் 17 வயசு வரையிலும் ஒரு கிழிஞ்சு போன லிங்கி கட்டிக்கிட்டு, கிழிஞ்சு போன ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ரோடோட பைத்தியம் போல அழுது கொண்டு, எதிர்காலமே இல்லை. என்னை பார்த்து வரவெல்லாம் போறவெல்லாம் தலையில கொட்டுவான். மாத்திர நிறைய பேர் சொல்லி ட்ரெயின்ல போய் பிச்சை எடுத்து நிறைய பேர் கொண்டு பிச்சை போடுவாங்க சொல்லி. ஏன்னா அனாதைகளாக எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, எச்சேரியை போல் வீசி எறியப்பட்டோம். சமுதாயத்தில் வாழ்வதற்கே தகுதி இல்லை என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை, அதாவது கல்யாணத்துக்கு போனா கூட எங்களை அடிச்சு துரத்துவாங்க. ஏன்னா சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு, ஏன்னா சாப்பிட்டு என்ன போகுது அப்படி காரி தூப்பி என்னை எட்டி ஒதிச்செல்லாம் இருக்காங்க. அவ்வளவு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை என் வாழ்க்கை மாறுன்னு நினைச்சு பார்த்தேன். இயேசு மாத்தினாரு. அல்லேலூயா. இயேசு மாத்தினார். ராமே சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் மாத்திட்டாருல்ல. நம்முடைய வாழ்க்கை அப்படியே வச்சிருக்கல. ஆமே. அதே தரத்து நிலையை வைக்கிறாரு. படிப்பறிவில் இன்னைக்கு பாடலை கர்த்தர் கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் ஓடிட்டு இருக்குல்ல. 199% விமானத்தில் தான் போயிட்டு இருக்கேன். நாளைக்கு கூட காலையில சேலத்துக்கு விமானத்தில் தான் போறேன். அல்லேலூயா. நாளைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு வரணும். இப்படி தொடர்ந்து. அப்படின்னா ஒரு மனுஷனை, ஞானம் இல்லாத பைத்தியத்தை இயேசு அப்படியே தரையில் இருக்கிற சேத்துல இருக்கிறவன் சேத்திலேயே வைக்கிறது இல்ல. அவன் ஆண்டவர் உயர் ஸ்தலங்களில் ஏற பண்ணுவான். ஆமென். இன்னைக்கு நாங்க ஆண்டவர் எங்கெங்க பெரிய பெரிய லீடர்ஸ் மத்தியில
அப்படின்னு ஆண்டவரை உறுதியா பற்றி பிடிச்சவங்கள 17 வயசு வரையும் நிச்சயம் சொல்றேன். நிறைய பேருடைய வாழ்க்கை என் கூட படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு இப்ப பல்லு விழுந்து எல்லாம் கிழவன கூட இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எங்க தான் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் சொன்னா இயேசு என் கூட இருக்கிறார். இயேசு உன் கூட இருந்தா நான் சொல்றேன் இந்த தரித்திர நிலைமைகள்லாம் இருக்காது. நிச்சயம் தரித்திரத்தை மாற்றுவார். ஏன்னா வேதம் சொல்லு, உங்கள் நிமித்தம் நீங்கள் ஐஸ்வர்யவனாய் மாறுவதற்கு அவர் உங்கள் நிமித்தம் என்னவா மாறினாரா? தரித்திரராய் மாறிட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் தரித்திரத்தை, உன் சாபத்தை, உன் பாவத்தை, உன் கண்ணீரை, உன் வியாதிய அவர் சுமந்து கொண்டார். அவருடைய ஐஸ்வர்யத்தை, அவருடைய மகிமை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பதற்காக கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க. உங்க சூழ்நிலைகள், நிலைமைகள் எல்லாம் கிளைமேட் மாறும். ஆமென் சொல்லுவோமா? மாத்தினரா இல்லையா? என்ன மாத்தினரா இல்லையா? ஏன்னா ஊழியத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ளல. பிளாட்பாரத்துல, பட்டாபுரம் பிளாட்பாரத்துல உட்கார்ந்து இருப்பேன், கர்த்தரை துதிச்சுட்டே இருப்பேன், ஆண்டவரை ஆராதனை பண்ணிட்டு இருப்பேன். ஆனா ஆண்டவர் என்னை அழைத்த தேவன் உன்னை கைவிடவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு லட்சங்கள், கோடிக்கணக்கான மக்கள் தேடி வருகிறார்கள். இயேசு எந்த மனுஷனையும் தள்ளி விடுகிறவர் அல்ல. இயேசு ஏற்றுக்கொண்டவெல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். இப்படி இருக்க மாட்டான். உங்க வாழ்க்கை மாறணும்னா நீங்க லைஃபை மாத்தணும். இயேசு மேல உண்மையை நேசிப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா சொல்றார், அடுத்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்களேன். இதே நிலையில் இருக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அதான் சொல்றேன், குப்பையில் இருக்கிறவன் ஆண்டு கோபுரத்துல வைத்து அழகு பார்க்கிற தெய்வத்தை தான் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் பாடாமல் என்ன இருக்கவே முடியாது. ஆண்டவரையே, நீர் மாத்திரம் என் மேல கண்ணோக்கமா இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன். என்ன பார்த்து பிச்சை எடுக்குதுன்னு சொன்னானுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க என்ன பிச்சைக்காரனா வச்சுக்கிறாரு. சொல்லுங்க, பிச்சைக்காரனா வச்சுக்கிறாரு ஆண்டவர். இன்னைக்கு பாருங்க, நான் இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை ஏர்போர்ட்ல அடிக்கடி நான் மதுரை ஏர்போர்ட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்போது அங்க உள்ள மக்கள் எல்லாம் கேட்டாங்க, சார் என்னதான் சார் வேலை பார்க்குறீங்க, எப்ப பார்த்தாலும் ஃபிளைட்ல வந்துக்கிறீங்க. நான் சொன்ன கடவுளுடைய வேலையை செய்யறேன்பா. அல்லேலூயா. அவங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்ல போனா என்ன நான் போனேன்னா ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம். அல்லேலூயா. என்ன வீல் சேர்ல போனா அங்க எல்லாருக்கும் காசு கொடுப்பேன். 100 ரூபா போலாங்கண்டி ஒரு 1000 ரூபாய்க்கு போயிடும். ஆமென். அவர் இயேசுவை பத்தி சொல்லுவேன். அல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறார். ஆமென். இயேசு எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர் தான் இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் அவரை பாடாம என்னால இருக்க முடியல. நீங்க பாடுங்க, நம்ம எல்லாம் பாடுவோம். நம்முடைய எல்லாருடைய தரத்தையும் உயர்த்தி அழகு பார்க்கிற பரிசுத்தம் உள்ள நல்ல தெய்வத்தை வாயார பாடி துதிப்போமா? என்னமா? உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதே, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாது, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா எங்க ஏசையா, உரத்த சத்தமா ஏசையா, எங்க ஏசையா, நம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. எப்படி இருந்த எளிமையானவன், சிறுமையானவன், கண்ணீரை தேடி தாகத்தாரே நாவரென்று மொழியிலே என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாது. பாடுங்க பாடுங்க, பாடாம என்னால் இருக்க முடியாது, துதிக்காம
முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. ஏழைகளின் பெறனெல்லாம் நீதானையா, எளியவனுக்கு திடனெல்லாம் நீதானையா. சிறுமைப்பட்டவனின் நம்பிக்கை எல்லாம் நீர். சொல்லுங்க, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே. உம்மை நம்புகிற யாவரையும் நீர் கைவிடவே மாட்டீர். தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நீரே. ஒரு தகப்பனை போல சுமக்கின்ற தெய்வம் நீரே. தாயை போல வானம் திறக்கப்பட்டிருக்கிறாய். இந்த சிறுமையான மக்கள் மத்தியிலே வல்லமை விளக்கப்பட்டதப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மாமரை எல்லாம் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாது. ஐயோ, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. எத்தனை சொல்ல முடியும்? வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனுடனானவர், என் வாழ்க்கையில் ஒளிவிளக்கு நீர் போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீதானையா, வாழ்வே எத்தனை சொல்ல முடியும்? வாழ்வே 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 நீதானையா, வாழ்வே நீதானையா. நம்முடைய வாழ்வு கிளைமேட்டை மாற்றுவார். தரித்திர கிளைமேட், சேர்த்தின் கிளைமேட். நான் ஒண்ணு சொல்றேம்மா, தம்பி, தங்கச்சி, சகோதரர்கள், நான் சொல்றேன், நீ இப்படியே இருப்பதற்காக கடவுளை தெரிஞ்சுக்கல. அல்லேலூயா. ஆண்டவரோட உயரத்துல வைக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. சொன்னாங்க, சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் அதுதான் தாவீது சொல்றாரு, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்ன அங்கேயே வச்சுட்டாரா? அங்கேயே வச்சுட்டாரா? ஆனா கத்திருக்கான், ஒருத்தன் காத்திருக்கிறான் பத்தியா. என் இயேசு என்னை உயர்த்துவார், என் இயேசு என்னை கனப்படுத்துவார், என் இயேசு என் சூழ்நிலை மாற்றுவார். அல்லேலூயா. நான் சொல்ற எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களெல்லாம் இந்த நிலைமையிலிருந்து வேற லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு பெரிய காரியம் எதுவுமே கிடையாது. உன்னை உயர்த்துறதோ உன்னை ஆசீர்வதிக்கிறது பெரிய காரியமே கிடையாது. அற்பமான காரியம். சத்தமா சொல்லுங்க, அற்பமான காரியம். நம்முடைய லைஃப் மாத்திரம் அவன் கையில கொடுத்தீங்கன்னா. எனக்கு 10 வயசுல போலியோவினால் பாதிக்கப்பட்ட என்னுடைய வலதுகள் பாதிக்கப்பட்டு விட்டது. அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை, அரவணைப்பதற்கு யாரும் இல்லை, படிப்பு இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை. யோசிச்சுட்டு பாருங்க, சொந்த பந்தம் இல்லை, எதுவுமே இல்லை. சாவை தவிர வேறு வழியே இல்லை. அதுதான் என் சூழ்நிலை, சாவுதான் என் வாழ்க்கை, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட விளிம்பில் இருந்த என்னை கர்த்தரை தூக்கி எடுத்த இன்னைக்கு தேசங்களுக்கு பயன்படுத்த முடியல. நடமாடுகிற சாட்சியை வைத்திருக்கிறார்கள். ஏசப்பா நிச்சயம் தம்பி, சகோதரி யாரா இருந்தா சரி, உன் படிப்பு உன் திறமையை வச்சு உயர்த்துகிற தெய்வம் அல்ல. எனக்கு என்ன படிப்பு இருந்தது சொல்லு? என்ன படிப்பு? 10வதுல 37 மார்க், தமிழ் கிராமர் படிக்க எழுத தெரியும், எழுத படிக்க தெரியாது. ஆனா ஏசப்பா என்ன கொடுத்தாரு? இன்னைக்கு 127 பாட்டு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு பாடலும் 15 மில்லியன், 10 மில்லியன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் தெரியுமா? எங்க போனாலும் ஜனங்க பிரதர் உங்களை பார்க்கறது. இப்போ இது யார் உயர்த்துறது? தேவன் கொடுத்த ஞானம், விவேகம், அறிவு, புத்தி. ஆமே சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு 17 வயசு வரையிலும் அப்பா கூட தான் இருந்தார். எந்த காலேஜ்ல போய் படிச்சாரு? அப்பா கூட தானே இருந்தாரு. 17 வயசுல இருந்து 30 வயசு வரை சிறைச்சாலையில் இருந்தாரு. நல்லா கவனிங்க, 17 வயசு வரை எங்க இருந்தாரு? அப்பா கூட இருந்தாரு. அண்ணன் ஆடு மேய்க்கிறாங்க. ஆனா இவர் அப்பா கூட இருந்தாரு. ஆனா 17 வயசுல இருந்து 30 வயசு வரை எகிப்தில் இருந்தார், சிறைச்சாலையில் இருந்தார்.
சிறைச்சாலையிலிருந்து வரவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குங்க? என்ன நாலேஜ் இருக்கும்? சொல்லுங்க, என்ன நாலேஜ் இருக்கும்? ஒரு பைத்தியம் போல, அவன் ஒண்ணுமே தெரியாதவன். ஆனா கர்த்தர் எங்க கொண்டு போய் நிறுத்துறமா? பார்வோனுடைய அரண்மனையில கொண்டு போய் நிறுத்துறாரு. ஆமா, சொல்லுங்களேன். அந்த நாட்களிலே வல்லரசு நாடு எகிப்து. எகிப்துல ஞானிகள், அறிவாளிகள், திறமைசாலிகள் எல்லாம் இருக்கிறாங்க. சாஸ்திரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. மந்திரவாதி, ஜோசியக்காரன் அத்தனை பேர் இருக்கிறான். ஆனா ஒரு பையனுடைய ஞானத்தை விட ஒன்னு செல்ஃப் எடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் யோசேப்பை, அவன் சொல்லுங்களேன், யோசேப்புக்கு யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த ஞானம், அறிவு, விவேகம், புத்தி. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். பார்வை சொல்றேன், அப்பா உன்னை போல அறிவு, ஞானம், விவேகம் உள்ள ஒருவனும் இல்லப்பா, எகிப்திலே இல்ல. அவன் சொல்லுங்க, எகிப்திலேயே. சத்தமா சொல்லுங்க, எகிப்திலேயே. எல்லாருக்கும் கொடுக்கிறது போல அல்ல தேவன் கொடுப்பது. எல்லாரை காட்டிலும் மேன்மையானதை கொடுக்கிறவன் தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன். கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஒரு எகிப்து தேசத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஞானத்தை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? எவனுக்கு அந்த ஞானம் இல்ல, எவனுக்கு அந்த அறிவு இல்ல. ஆண்டவர் எதையும் அள்ளி கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதையும் மேன்மைப்படுத்த என் தெய்வத்தால் முடியும். சொல்லுங்க, இயேசுவால் முடியும், இயேசுவால் முடியும், இயேசுவால் முடியும். சொல்லுங்க, இயேசுவால் முடியும், இயேசுவால் முடியும். கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். ஆமென் சொல்லுவோமா? தாவீது எப்படி உயர்த்தினார் தெரியுமா? நான் சொல்றேன், மனுஷன் உயர்த்ததுக்கும் கடவுள் உயர்த்ததுக்கும் வித்தியாசம். மனுஷன் என்னங்க உயர்த்த முடியும்? சொல்லுங்க, என்ன உயர்த்த முடியும்? ஒன்னும் உயர்த்த முடியாது. தாவீது எப்படி உயர்த்தின? சங்கீதம் 89:27 சொல்லுகிறது, அவனை எனக்கு முதல் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும், என்னது பூமியின், சத்தமா பூமியின், அப்படின்னா எத்தனை ராஜா? எத்தனையோ 1000 10,000 ராஜாக்களை பார்க்கணும். இவன ராஜா, அந்த ராஜாக்களை பார்க்கணும் மகா உயர்ந்தவன் ஆக்கினார். அல்லேலூயா சொல்லுவோமா? இது யாரால உயர்த்த முடியும்? இது யாரால உயர்த்த முடியும்? சொல்லுங்க, யாரால உயர்த்த முடியும்? எந்த கும்பனாலும் உயர்த்த முடியும். என் ஆண்டவர் ஒருவர் தான். ஆமென். ராஜாக்களை விட மேன்மையாய் உயர்த்துகிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். சொல்லுங்க, கைகளை தட்டி இயேசு நல்லவர். வாழ்வே நீர்தானையா. அர்ப்பணிச்சா போதுங்க. நம்ம உயர்வுக்காக கடவுளை பின்பற்ற கூடாது. அவர் மெய்யான தெய்வம். இம்ம உலக வாழ்க்கைக்கு பிறகு மறுமையான வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். ஆமென். வாழ்வே நீர்தானையா. போடுங்க போடுங்க. வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா. போடுங்க போடுங்க. வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா. மனிதர்கள் உயிரோடு விழித்திருப்பார்கள். மனிதர்கள் உயிரோடு விழித்திருப்பார்கள். இப்பதுவே நிலைப்பதுவே இப்பதுவே நிலைப்பதுவே கிருபையினால் நான் வாழ்கின்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு பிரபு, இயேசு பிரபு, இயேசு பிரபு, இயேசு பிரபு, இயேசு பிரபு. நீங்கள் வாழ்க கொடுங்க அந்த தெய்வம். வாழ்வே நீதானே. வாழ்க 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 வாழ்க. பிள்ளைகளுடைய எதிர்காலை ஆசீர்வதிக்கப்பா.
நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். சொல்லுங்க, வாழ்வுன்னு சொன்னா அவர் தான் வாழ்வு. யோவான் 10:10 என்ன சொல்லுகிறது? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் அன்றி வேறொன்றுக்கும் வர, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா, அது பரிபூர்ணப்படவும் வந்து. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பரிபூர்ணத்தை கொடுக்கதான் இயேசு வந்தார். நீ குறைவுள்ளவனா இருக்கிறல்லப்பா, நீ கண்ணீரில் இருக்கிறல்ல, நான் உனக்கு பரிபூர்ணத்தை கொடுக்க வருகிறேன். என்னுடைய ஜீவனையே உனக்கு கொடுக்க வருகிறேன். என்னுடைய சுகத்தை உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு என்னுடைய ஆறுதல் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆமை சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுவோமா? என்னுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரர் நீதானே, உம்மை என்று யாரும் இல்லையே இந்த உலகில, உம்மை என்று யாரும் இல்லையே. சத்தமா சொல்லுங்க, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்கார நீதானே, உம்மை என்று யாரும் இல்லையே இந்த உலகில, உம்மை என்று யாரும் இல்லையே, உம்மை என்று யாரும் இல்லையே, உம்மை என்று யாரும் இல்லையே, உம்மை என்று யாரும் இல்லையே, உம்மை என்று யாரும் இல்லையே. பலமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்கார நீதானே, உம்மை என்று யாரும் இல்லையே இந்த உலகில, உம்மை என்று யாரும் இல்லையே. ஆடோ, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்கார நீதானே, உம்மை என்று யாரும் இல்லையே இந்த உலகில, உம்மை என்று யாரும் இல்லையே. கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை என்று யாரும் இல்லையே, உம்மை என்று யாரும் இல்லையே. யாரும் இல்லையே, உம்மை என்று யாரும் இல்லையே, உங்கள் கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதோ உங்கள் கிருபைதான், நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்கள் கிருபைதானப்பா, உங்கள் கிருபை இல்லாம வாழ முடியாதையா,
உங்கள் கிருபையில்லாம வாழ தெரியாதையா. ஆண்டவர் ஒருத்தர். தயவு செய்து நினைச்சுங்க, லைஃப், காலம், எதிர்காலம். நம்ம நினைக்கிறோம் எதிர்காலம் சொன்னா படிச்சுட்டா எதிர்காலம் வந்துடும், பணம் இருந்தா எதிர்காலம் வந்துடும், சொந்த பந்தம் எதிர்காலம் வந்துடும். நான் சொன்ன எதுவுமே நமக்கு எதிர்காலத்தை கொடுக்காது. எதிர்காலம் என்று சொன்னார் இயேசுதான் எதிர்காலம். அதுதான் தாவீது 31ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது, என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் அல்லவா, சத்தமா காலங்களை கர்த்தருடைய கரத்துல கொடுப்பேன்னு சொல்ல, இருக்கிறதுன்னு சொல்றாங்களா, கொடுத்துட்டான். தாவீது ஆடு மேய்ச்சவன அரசனா மாத்தினார்ல, ராஜாவா மாத்தினார்ல. எப்படிப்பட்ட ராஜாவா மாத்தினார்? பூமியின் ராஜாக்களை பார்க்கலமாக உயர்ந்தவனா மாத்தினார்ல. இதாவுடைய மேன்மை. ஆண்டவர் ஒரு நாள் அவங்க கைவிட மாட்டார். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுவோமா? அப்படியே கை உயர்த்தி. நமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. எத்தனை பேருடைய கண்ணீர் உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது மாறாது உம் சமூகமே, உம் சமூகமே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீர். இந்த திருச்சபை ஆசீர்வதிப்பீர். நடத்துகிற அருமையான தேவதாசனை ஆசீர்வதிப்பீர். அவரோடு இணைந்து செயல்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர். இந்த வருஷத்துல இல்லப்பா, 2026 சின்னவன் 1000ஆய் மாறட்டும், சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறட்டும். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விசாலமான இடத்தை கொடும். ஜனங்கள் மனப்பூர்வமாய் ஆராதிக்கட்டும். சப மக்கள் எல்லாம் உயர்த்தப்படட்டும். அப்பா, அவங்க குடும்பத்துல பெரிய பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆண்டவரே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒருவர் எல்லாருக்கும் முன்பதாக தலை நிமிர்ந்து நடக்கிற பிள்ளைகளாக இவருடைய ஆசீர்வாதம். சிறு வயதிலே பாவங்கள், அசுத்தங்கள், காம விகாரங்கள் இந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு, அசுத்தங்கள் தொடாதபடிக்கு, விபச்சார வேசித்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவராஜ்யத்துக்கு என்று வைராக்கியத்தோடு செயல்பட இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன், குடிகளை ஒப்பு கொடுக்கிறேன், ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் நல்ல பாட்டு கேட்பீங்க. நான் பாடகர் மாத்திரம், நான் பாடகர் அல்ல, கர்த்தரை ஆராதிக்கிறவன். ஹல்லேலூயா. இந்த பாட்டு பாடுறவங்க ஒரு பாட்டு பாடிட்டே ஓடிடுவாங்க. பாட்டும் இருக்கணும், சத்தியம் இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில வார்த்தைகளை உங்களுக்கு நேராக ஆண்டவர் நிச்சயம் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் வார்த்தைகள் யாரும் தயவு செய்து எழுந்து போகக்கூடாது. பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டோடைய வார்த்தை வந்துருச்சுனாவே உங்களுக்கு நேரம் தான் வருது. நம்ம எவ்வளவு ஆனர் பண்றோமோ அவ்வளவு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கனவு. சொல்லுங்க பக்கத்துல, நீ விரும்புகிறபடி தேவ சித்தத்தின்படி ஆக கடவுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அவர் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக வேண்டும் என்றால் சில பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அவைகள் எல்லாம் மேற்கொண்டு நீ எழும்பி வரும் பொழுது நிச்சயம் கர்த்தர் ஃபைனல்ல சொல்லுவார், நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுள். சரி, நம்முடைய தேவன் நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பரீட்சை இல்லாமல், நல்ல கவனிங்க, பரீட்சை இல்லாமல் நம்ம பாஸ் பண்ண முடியாது.
எல்லாத்துக்கும் பரீட்சை இருக்கிறது. சாதாரணமான ஒரு காரியத்துக்கு கூட பரீட்சை இருக்கிறது. அப்படி இந்த பரீட்சையில வெற்றி பெற வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பரீட்சை இருக்கிறது. அப்படி என்றால் தேவன் சில வேளையில காணாதவரை போடு இருப்பார், மௌனமாய் இருப்பார். ஆனாலும் எந்த நிலைமையிலும் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேனா, உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதை தேவன் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். சரி, சங்கீதம் 83:1 இப்படி சொல்லுகிறது, தேவனே தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே தேவனே சும்மா இராதேயும். இந்த வசனத்தில் 3 தன்மைகளை தேவன் செயல்படாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். நம்பர் 1, மௌனமாய் இருக்கிறார், பேசாமல் இருக்கிறார், சும்மா இருக்கிறார். இந்த 3 நிலையிலும் தேவன் அமைதியா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி என்றால் அவர் மௌனத்தை கலைக்கணும், அவர் பேசணும், அவர் எனக்காக கிரியை செய்யணும். சிலருடைய வாழ்க்கையில பல நாட்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா, பல வருஷங்களாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். தேவன் மௌனமாகவே இருக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? ஜெபத்தை கேட்கிறவர் அல்லவா, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் அல்லவா. ஆனால் எல்லாருடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது போல இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. எத்தனை நாட்கள் நான் உபவாசித்து அழுது கொண்டிருக்கிறேன், சில பிரச்சனைகளுக்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன். தேவன் மௌனமாய் இருக்கிறார், பேசாமல் இருக்கிறார், சும்மா இருக்கிறார். நான் நிச்சயமாய் இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வழி விலக போகிறதில்லை. அவருடைய மௌனத்தை கலைத்தே தீருவேன். அவர் எனக்காக பேச போகிறார், அவர் எனக்காக கிரியை செய்ய போகிறேன் என்பதை நான் கிரியை செய்து நான் பின்தொடருவேன். ஆமென். போராடுவேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சங்கீதம் 13:1 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சிலருடைய வாழ்க்கையில, பக்தருடைய வாழ்க்கையில, தாவீது இன்னும் பல தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில தேவன் மௌனமாய் இருப்பது எதுக்கு தெரியுமா? அவருடைய விசுவாச பரீட்சையில அவர்கள் வெற்றி பெறுகிறார்களா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக. அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 70:1 வாசிக்கும் பொழுது, தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். அல்லேலூயா. சங்கீதம் 28:1 கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் கண்மணியாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவரை போல மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாயிருப்பேன். அப்படி என்றால் அவருடைய மௌனத்தை கலைக்க வேண்டும். ஆமென். அவர் பேச வேண்டும். அப்படி நம்ம ஆண்டவருடைய மௌனத்தை நீங்க கலைக்க முடியும். அவர் உங்களுக்காக பேச முடியும். ஏன்னா உங்க பார்வை அவர் போக்கஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அவரால் சும்மா இருக்க முடியாது. அல்லையே சொல்லுங்களேன். ஒரு குறிப்பிட்ட வரையில் தான் அப்படி இருப்பார். ஆனா ஏன்னா அவர் மனதுருகத்தின் தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன்.